அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஹெல்த்தி டிஃபன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த புதுவிதமான டிஃபன் நம்ம பண்ணுறதுக்கு மிக்சிங் பவுலில் 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆல்ரெடி மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம 2 காய்கறிகள் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே முட்டைக்கோசை துருவலில் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம மாவில் போட்டால் நல்லா ஈஸியாக பைண்டாயும் வரும், வெந்தும் வரும். அதனால் இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா ஃபைன் துருவலாக இந்த மாதிரி முட்டைக்கோசை 1 கப் துருவி வச்சுருக்கோம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை அதையும் இந்த மாதிரி நீளமாக துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா இதில் சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம துருவினா முட்டைக்கோசை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கூடவே நம்ம கேரட்டையும் சேர்த்துருவோம். ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம். இஞ்சி துருவலை உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம், உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, இதோட கூடவே கொஞ்சமாக ஜீரக பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம் ஒரு கலருக்காக. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் பச்சை மிளகா சேர்த்தனால இதில் கொஞ்சம் காரம் இருக்கும், கலரும் இருக்கும். இந்த ரெட் சில்லி பவுடரில் கொஞ்சமாக மட்டும் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட கூடவே இப்போது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் செக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா இந்த முட்டைக்கோசில் அவ்வளோ நீர்த்தன்மை இருக்கும். ஏன்னா நம்ம சீவி போட்டனால தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்ட அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். ஜீரக பொடி, ரெட் சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு சேர்த்து கலந்துட்டு தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துப்போம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கெல்லாம் டேரெக்டாக முட்டைக்கோஸ் கேரட்லாம் சாப்பிடலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாவில் கலந்து சப்பாத்தி மாதிரி செஞ்சு தரலாம். ஸ்டஃப்டு மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் முட்டைக்கோஸில் எவ்வளோ நீர்த்தன்மை இருக்குது அப்படின்னு. இவ்வளோ மாவு பிசைஞ்சாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி தேவைப்படுது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம். சேர்த்து கலந்துக்கலாம். சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், சரியான பக்குவத்துக்கு அவ்வளோ சாஃப்டாக மாவை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு எப்படி இடுவோமோ அதே மாதிரி நம்ம இட்டு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். மாவை இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சிட்டோம். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி கோதுமை மாவு பிளேட்டில் வச்சுருக்கோம். டிப் பண்ணி ஆஸ் யூஷுவல் எப்படி சப்பாத்தி பண்ணுவோமோ அதேமாதிரி இட ஆரம்பிச்சிருவோம். நல்லா மாவை மேலே கோட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ மாவை தொட்டு தொட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விரித்து விட்டுக்கலாம். சப்பாத்தியை இந்த மாதிரி ரவுண்டாக இட்டாச்சு. கல் ஹீட்டாக எடுத்து இப்போ அப்படியே ஒவ்வொன்றா போட்டு நம்ம போட்டு எடுத்துடலாம். ஒரு சைடு லேசாக ரெடி ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. திருப்பி போட்டுப்போம். மேலாக இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அடுப்பு நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சாதான் முட்டைக்கோஸெலாம் சீவி போட்டிருக்கோம், அதெல்லாம் வெந்து வரும். எண்ணெயை தடவிட்டு மறுபடியும் திருப்பி போட்டுப்போம். அடுத்த சைடு அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக 2 சைடும் திருப்பி போட்டு ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சப்பாத்தி அருமையாக ரெடி ஆயாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அப்படியே பிளேட்டில் வச்சிடலாம். இன்னொரு சப்பாத்தி அதே மாதிரி போட்டு காட்டுறோம். பாருங்கள், லேசாக ரெடி ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுருவோம். 2 சைடு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி ரெடி ஆகிடுத்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துருவோம். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், அருமையாக வரும்.
எல்லா சப்பாத்தியுமே நம்ம போட்டு எடுத்துட்டோம். எவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாமே வந்திருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன். அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது. சைட் டிஷ் எல்லாமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக எல்லாருமே கோதுமை மாவோட முட்டைக்கோஸ் கேரட் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.